கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா தரவரிசை JNU அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தரவரிசை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தரவரிசையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களை பட்டியலிட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை இவங்க பட்டியலிட்டு கொடுக்குறாங்க. அப்போ பட்டியலிட்டு தரப்ப கல்வி நிறுவனங்கள் சார்ந்து அவங்க என்னென்ன படிப்புகளை சொல்லித்தராங்க அப்படிங்கிறத வச்சுமே நமக்கு இந்த ஒரு தரவரிசை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு இருக்கு. ஓகேங்களா, என்னென்ன ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் அவங்களோட பல்கலைக்கழகம் என்ன ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் அவங்க பார்த்தோம்னா உலக அளவில் நமக்கு 25வது இடத்துல இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேலாண்மை மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகளை சொல்லித்தரதில் உலக அளவில் 25வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சவிதா இன்ஸ்டிடியூட்னு கேள்விப்பட்டிருப்போம். அவங்க இந்த மருத்துவ படிப்புகள் சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம். அதில் அவங்களோட இந்த பல் மருத்துவத்துறை அப்படிங்கிறது உலக அளவில் 24வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தோம்னா தலைப்பில் பார்த்தா நம்ம ஜேஎன்யூ அப்படின்னாலே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜேஎன்யூவில் படித்தவங்கள தான் இருந்திருப்பாங்க. நமக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அவங்க அங்கே படித்தவங்களா தான் இருப்பாங்க. அதனால நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நமக்கு JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இவங்க டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டடீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் 20வது இடத்துல வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய சமூக அறிவியலின் கிளைப்பாடமான மேம்பாட்டு கல்வியில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உலக அளவில் 20வது இடமும் பிடித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அவங்க சொல்லித்தரக்கூடிய கல்வியில் உலகத்தரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களோட நம்மளோட பல்கலைக்கழகங்கள் நம்மளோட இந்த கல்வி நிறுவனங்கள் போட்டியிடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு தரவரிசை அந்த ஒரு நம்ம என்ன ஒரு பாதையில் நம்ம உயர் கல்வி அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்கிறது தான் இந்த ஒரு தரவரிசை நமக்கு எடுத்து காட்டுது. சரிங்களா, ஸோ அதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம் போதாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கட்டுரையாக இருந்திருக்கும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, இந்த அழுத்தம் போதாது அப்படிங்கிற இந்த ஒரு கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போரை பற்றி தொடக்கத்திலிருந்து கொடுத்துருப்பாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போரை தொடக்கத்திலிருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த ஒரு கதை அப்படிங்கிறது புரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேலை. எதுக்காக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரதான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் ஒரு 2 நாட்டு உறவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. சமீபத்தில் அந்த 2 நாட்டு உறவுகள் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு மதிப்பிற்குரிய நாடு அப்படின்னா சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாடு இஸ்ரேலோட அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஹமாஸ் போன்று இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். ஹமாஸ் போன்ற அமைப்புகள் தனி பாலஸ்தீனிய நாடு வேணும்னு கோரி கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலோட ஒரு நல்ல உறவுகளை நிலைநிறுத்துறது ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு எதிராக முடியும். அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு அட்டாக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் அல் அக்ஸா மாஸ்க் அல்லது அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேரில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி. அந்த அல் அக்ஸா அப்படிங்கிறது பார்த்தோம்னாலே இஸ்ரேலில் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளிவாசல் மசூதியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அல் அக்ஸா அப்படிங்கிற பேரில் சண்டை ஆரம்பிக்குது. இஸ்ரேலோட அயன் டோமையே இவங்க காலி பண்ணுறாங்க. அயன் டோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரேடார் அமைப்பு இருக்கும். ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரேடார் வச்சுருப்பாங்க. அந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எனிமி மிசைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட மிசைல்ஸை அனுப்பி
வானத்திலே அந்த எதிராளிகளோட மிசைலை வந்து அபாலிஷ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நடைமுறையின் மூலமாக இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு மிசைலுமே வந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை இந்த ஆப்ரேஷன் அல் அக்ஸால ஹமாஸ் வந்து முறியடிச்சு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நேரத்தில் ஒரு 10 குண்டுகள் 20 குண்டுகள் போட்டால் தான் அந்த இஸ்ரேலோட அயன்டோம் அவங்கள வந்து காப்பாற்றிடுது. இஸ்ரேலுக்குள்ளே எந்த ஒரு மிசைலும் போக முடியாமல் காப்பாற்றிடுது. இதுவே ஒரே நேரத்தில் ஒரு 1000 குண்டுகள் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இஸ்ரேலோட அயன்டோமையும் தகர்த்து ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அதற்கு பதிலடியாக தான் ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இஸ்ரேல் இந்த ஒரு போருக்குள்ளே வந்திருப்பாங்க. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போராக மாறின தருணம் அதுதான். ஓகேங்களா? இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் அயன் ஸ்வாடுன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் அயன் ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் பதில் தாக்குதலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இஸ்ரேலோட பதில் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு போராக மாறிச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த ஒரு போர் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. இஸ்ரேல் அதுவும் குறிப்பாக ஹமாஸ் அமைப்பினர் வந்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மேற்கு கரை அப்படிங்கிற வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் இருப்பாங்க, காசா அப்படிங்கிற பகுதியிலையும் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே முழுக்க காசால தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காசால நடத்தக்கூடிய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இது வரைக்கும் அஃபீஷியலாக சொல்லப்படுற கவுண்ட்டு அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 34,000 அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்புகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட 34,000 பேர் பொதுமக்களாகவும் மற்றும் போராளிகளாகவும் வந்து 34,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போருக்கு முடிவு அப்படிங்கிறது எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கத்தார் போன்ற நாடுகள்லாம் வந்து ஒரு பேக் சேனல் டாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இடையில வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, போர் நிறுத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த போர் நிறுத்தத்தப்ப அந்த ஒரு போர் நிறுத்தமே கத்தார் சொல்லி தான் அந்த ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கும். கத்தார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளை வந்து பரிமாற்றம் செஞ்சு ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு 2 நாள் தான் நடந்திருக்கும். மறுபடியும் வந்து அட்டாக் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கே இடமில்லாத மாதிரி தான் இப்போவும் போயிட்டு இருக்கு. ஸோ உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகள் தலையீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் ஸோ இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு தேவை. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உலக நாடுகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்வாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 தனித்தனி நாடுகள், பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு தனி சுதந்திர நாடாகவும் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி சுதந்திர நாடாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு 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 சரியான முடிவாக இருக்கும். அந்த வகையில் ஐநா சபையில் அப்போ இந்த ஒரு சொல்யூஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த முதல்ல போர் நிறுத்தம் கொண்டு வரணும். ஸோ போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நிறைய தீர்மானங்கள் வந்து ஐநா சபையில் போடப்பட்டாலும் இன்னமும் அந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியல. ஸோ அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கு ஒரு முழு ஆதரவை இவ்வளவு நாளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கடந்த மாதம் தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறுது. ஏன்னா அமெரிக்காவில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரப்போ அந்த உணவுப் பொருட்கள் மேலே ஒரு தாக்குதல் நடந்துச்சு இஸ்ரேல் சார்பாக. ஸோ அதிலிருந்து அமெரிக்கா தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் இந்த ஒரு ஹார்ட்னட் பொசிஷன் அப்படிங்கிறத மாற்றணும், அவங்க மறுபடியும் அமைதியை நோக்கி வரணும், இல்லாட்டி இஸ்ரேலுடனான அமெரிக்காவோட கொள்கை அப்படிங்கிறது மறுபரிசீலனை செய்கிற அளவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல்களை வந்து அமெரிக்கா விடுத்திருந்தாலும் இன்னமும் சரியான அழுத்தம் அப்படிங்கிறது தரப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநா சபையில் மறுபடியும் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாம் அமெரிக்கா நிராகரித்தாலும் இப்போ அமெரிக்காவே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இஸ்ரேலில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எந்த ஒரு விதமான ஒரு ஆயுத சப்ளையும் இருக்கக்கூடாது, மேற்கத்திய நாடுகளும் யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த தீர்மானங்களுக்கெல்லாம் முன்னாடி தென்னாப்பிரிக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க.
இஸ்ரேல் பண்ணக்கூடியது தாக்குதல் அல்ல, போரும் அல்ல, அது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிரான ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். காசாவுக்குள்ள உணவுப் பொருட்களை அனுமதிக்கணும், அவங்களோட அந்த இனப்படுகொலை போன்ற போக்கை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பல்வேறு தரப்பிலிருந்து இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது முடியாத ஒரு கதையாக தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேற்கத்திய நாடுகளா, உலகத்திலே மிகப்பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இன்னமும் அதிக அழுத்தத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து நமக்கு அந்த காசால இருக்கக்கூடிய மக்களை கருத்தில் கொண்டு சீக்கிரமா இந்த ஒரு போரை நிப்பாட்டணும், முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த ஒரு கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களையும் இதுல ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு போர் பத்தின விஷயங்களை பத்தி தான் இந்த இடத்துல நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உலக பல்கலைக்கழக தரவரிசை அப்படிங்கிற இதில் நமக்கு தமிழக அளவில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தோம்னா 551 560 இருந்த அந்த தரவரிசையில் இப்போ 427வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு செய்தியாக பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாப் 5ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேசச்சூட்டஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அமெரிக்கா 100 பாயிண்ட் எடுத்து முன்னாடி போயிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலை பார்த்தோம் அப்படின்னா 26.5 பாயிண்ட் எடுத்து 427வது இடத்துல இருக்காங்க. ஆனால் முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க 100க்கு 100 மதிப்பெண்கள் போல 100 புள்ளிகள் வந்து எடுத்திருக்காங்க. மாசச்சூட்டஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அமெரிக்கா. அடுத்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பிரிட்டன் 2ஆம் இடத்துல, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பிரிட்டன் 3ஆம் இடத்துல, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கு 4th பிளேஸில் வந்து இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, அது வந்து நமக்கு 5th பிளேஸில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் முதல் 5 இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். அதில் 2 இது ரேங்கிங்ஸ் ரிலேட்டடாகவே இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கு செய்தித்தாள் வாசல் ப்ளஸ் நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.